ஜாமக்கோல் ஆர்வத்தில் பலன் பார்க்கறது எப்படி? ஒரு ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிறோம். பலன் காணும் எப்படி ஜாமக்கோலை படிக்கணும். அடுத்த ரெண்டாவது ஜாமக்கோலுக்கு ஒரு சம்பவம் எப்போ நடக்கும், எந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பகுதி. அப்போ ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அது எப்பொழுது எந்த இடத்துல எப்படி நடக்கும்ங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம். அது ஒரு காலம், அது ஒரு பகுதி. மூணாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய விஷயம் காலதாமதமாகுது. அந்த காலதாமதத்துக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா, ஒரு பரிகாரம் வேணும். அப்போ அந்த பரிகாரம் என்பது ஒரு டாபிக். அப்போ 3 வகையை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஜாமக்கோலை எப்படி அதை படிக்கிறது, ஜாமக்கோலை எப்படி நம்ம பார்க்கறது, அதுக்கு எப்படி தீர்வு சொல்றது, அதுக்கு எப்படி பரிகாரம் சொல்றது, அது எப்போ நடக்கும், நடக்காம போகும்போது தான் நம்ம தீர்வுக்கு வர்றோம். அப்போ இதுல எப்போ நடக்கும் அப்படின்னா அதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. உதயத்தை சந்திரன் தொடும்பார், கோச்சார சந்திரன் உதயத்தை தொடும் காலம், உதயத்துக்கு 7ஆம் இடத்தில் வரும் காலம், அல்லது கேள்விக்குரிய பாவம் உதயத்தை தொடுகின்ற காலம். இப்படி பல விதமான நுட்பங்கள் இதில் இருக்கு. அதை அடுத்து இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஆனால் அந்த காலத்துல ஜினேந்திர மாலை ஜாமக்கோளார் இடத்துல கால நிர்ணயத்துக்கு கோள்களுடைய காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கோள் இருக்குன்னா, ஒரு கிரகம் இருக்குன்னா அதுக்கு என்ன காலங்கள், சூரியனுக்கு எவ்வளவு காலம், இப்ப சூரியன் இருக்கு, உதயத்துல சூரியன் இருக்கு, எவ்வளவு காலத்துல அது நடக்கும். சந்திரன் இருக்கு, அதுக்கு எவ்வளவு காலம், இப்படி பகுத்திருக்காங்க. இப்ப சூரியன் அப்படின்னா சூரியன் அயனத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு சூரியன் என்ற அந்த கிரகம் இந்த ராசி மண்டலத்தை சுத்தி வர ஒரு வருஷம் எடுத்துக்கிறது. அதுல பாதி அயனம், உத்ராயணம், தஷ்டாயனம். தெற்கு நோக்கி பயணிக்கிறது, வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலங்கள் 6 மாசம். அயனம் எப்படின்னா 6 மாசம். அப்ப சூரியன் அப்படின்னாலே 6 மாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப உதயத்தை நோக்கி சூரியன் வந்தால் 6 மாசத்துக்குள்ள அந்த சம்பவம் நடக்கும். உதயத்தை நோக்கி சனியோ பாம்போ வந்துச்சுன்னா ஓராண்டு காலம். இந்த ஜாமக்கோல் அப்படின்னாலே ஒரு வருஷம் தான், ஒன்ஸ் தான், ஒரே ஒரு ஆண்டு காலம் இந்த சம்பவம் நடக்கும். அப்ப சனியோ பாம்போ வந்தால் ஓராண்டு காலம் அப்படின்னு. புதன் வந்தா 2 months, 2 மாதம் தான். புதனம்னா 2 மாதம் அப்படின்னா. அப்ப அதான் பட்சம் 2 மாதம் அப்படின்னு சொல்றோம். குரு வந்தா ஒரே ஒரு மாதம், அது மாதக்கோள். நம்ம இந்த இடத்துல மாதம் சொல்றோம். குருனா ஒரு மாதத்துல நடக்கும். சுக்கிரன் வந்தால் 15 நாள் ஒரு பட்சம். அதாவது புதன்னா 2 மாதம் ஒரு ருது, சுக்கிரன்னா பட்சம் 15 நாள், செவ்வாய்னா ஒரு வாரம் அல்லது ஒரு தினம் அல்லது ஒரு வாரம். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நாள் அல்லது ஒரு முகூர்த்தம். சந்திரன்னா முகூர்த்தா. ஒரு முகூர்த்தம் என்பது 3 நாழிகை, 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல. அப்ப விரைவாக நடக்கக்கூடிய சம்பவங்களை சந்திரன் சொல்லுகிறது. வெகு சீக்கிரம் அப்படின்னா சந்திரன். வெகு சீக்கிரமா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா சந்திரனுக்கு எடுத்துக்கணும். அப்ப இது என்ன தெரியுது, நம்ம பார்க்கும்போது ஒரு கால நிர்ணயம் பண்றதுக்கு கோள்களை எடுத்து அதற்கு உண்டான வருடங்களையும் மாதங்களையும் நாட்களையும் நமக்கு அதுக்கு பகுத்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பழைய புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. திரேந்திர மாலை போன்ற நூல்களில் இது இருக்கு. அதனால கால நிர்ணயம், ஒரு மனிதன் ஜோதிடன் ஆன பிறகு கால நிர்ணயத்தை சொல்வதுதான் ஜோதிடத்தினுடைய உத்தமமான நிலை. The highlight of predictions in astrology and ஆருட சாஸ்திரம். அதனால ஆருட சாஸ்திரத்தை நாம்
கையாளும் போது சம்பவம் எப்போது நடக்கும், when will happen the incident, easily we asking. எங்கேயும் போனாலும் சரி, யூ ஆஸ்க் அஸ்ட்ராலஜர், சார் when will happen this incident சார் அப்படின்னு நீங்க கேட்கணும். அதுதான் காலத்தினுடைய கட்டாயம். அந்த காலத்தை நிர்ணயம் செய்பவன் தான் காலக்கணிதன். அதான் கணிதன், கணிகர். அதை கணிக்கக்கூடியவன் தான் கணிகர். கணிதல், கணிக்கிறார். அப்போ ஜோதிடம் ஒரு கணிக்கிறது. ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதான்னு சொல்வது யார் வேணாலும் சொல்லிடலாம். அது எப்பொழுது நடக்கும் என்பதுதான் ஜோதிடர் சொல்ல வேண்டும், சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள் சொல்ல வேண்டும். அதனால் கால நிர்ணயத்தை நாம் பார்க்கிறோம். 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம்ங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவை